சட்டமேதை அம்பேத்கர். இந்த அம்பேத்கரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இருக்கிறாரு. முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா நம்ம அம்பேத்கர். இவருடைய அதாவது சட்டமேதை அம்பேத்கர், அவருடைய பேர் வந்து பிஆர் அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா, எப்போ பிறக்கிறாருன்னா 1891 ஏப்ரல் 14 ராம்ஜி சக்பால் பீமாபாய் அப்படிங்கிறவங்களுக்கு 14வது குழந்தையாக பிறகுறாரு. இவருடைய ஊர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி அப்படிங்கிற மாவட்டத்தில் அம்பவாதி அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா வந்து ஒரு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர். இவருக்கு வந்து இப்போ இவருடைய கல்வி பற்றி பார்க்கலாம். கல்வியில் வந்து அம்பேத்கர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே படிக்கிறாரு அப்படின்னா, சதாரா அப்படிங்கிற இடத்துல வந்து தமது பள்ளி படிப்பை தொடங்குறாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஆசிரியராக யார் இருக்காருன்னா மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருக்கிறாரு. அதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதி அப்படிங்கிற பேரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை மாற்றிக்கிட்டாரு. அதாவது பீமாராவ் சக்பால் அம்பவாதி அப்படிங்கிற பேரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இது பீமாராவுங்கிற உண்மையான பெயர், ராம்ஜிங்கிற எங்கள் அப்பா பேர், அம்பேத்கர் அப்படிங்கிறது அவரோட ஆசிரியரோடைய பெயர். அடுத்து வந்து 1904 வந்து குடும்பத்தில் மும்பைக்கு வந்து வராங்க. அங்கே வந்து எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க. 1907 வந்து பள்ளிப்படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பள்ளிப்படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மும்பையிலேயே பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெறாரு. ஃபஸ்ட்டு வந்து 1904 வந்து மும்பைக்கு வராங்க. 1907 பள்ளிப்படிப்பு முடிக்கிறாரு. 1912 இளங்கலை பட்டம் பெறாரு. அதுக்கப்புறம் வந்து பரோடா மன்னர் அரண்மனையில் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து உயர்கல்வி வந்து படிக்க போகிறாரு. எங்கே அமெரிக்கா அப்படின்னோடனே நமக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் ஞாபகத்துக்கு வரணும். அது யாரோட ஹெல்ப்னா அந்த பரோடா அரசரான சாயாஜி ராவ் அப்படிங்கிற அரசரோடைய உதவியின் பேரில் தான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்கு வணிகத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாரு. ஏன்னா இவர் ஒரு எக்கனாமிஸ்ட்டாக அங்கே போகிறாரு. முதுகலை பட்டம் பெறாரு. இந்தியாவின் சாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலை வந்து படைத்திருக்காரு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக அம்பேத்கருடைய புக்கு எது வெளியே வந்துச்சு அப்படின்னா, இந்தியாவின் சாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பிலான ஆய்வு கட்டுரை தான் ஃபஸ்ட்டாக வெளியே வந்துக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அச்சில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அதாவது 1915 எதுக்கு போகிறார், முதுகலை பட்டம் பெறாரு. எதுக்கு அப்படின்னா இந்திய வணிகம் அப்படிங்கிற நூலுக்காக. அதே இந்தியாவின் சாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலை வந்து ஃபஸ்ட்டு தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி வெளிவந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அச்சில் வெளிவந்த அம்பேத்கருடைய ஃபஸ்ட்டு நூல்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம், அதாவது யூஎஸ்ஏல தான் வந்து ஸ்டார் மார்க்கெட் பற்றி தலைமையிடம் எல்லாம் இருக்குது. அதுங்கிறது தான் யூஎஸ்ஏல வந்து இந்தியாவின் பங்கு விகிதம்னு சொல்லிட்டு அங்கே ஆய்வு கட்டுரை எழுதி டாக்டரேட் பட்டம், முனைவர் பட்டம் வந்து வாங்குறாரு. இப்போ வந்து நமக்கு அமெரிக்கா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் 1915 அப்போ வந்து ஒரு புக்கு எழுதுறாரு. அது என்னென்னா இந்தியா வணிகம் அப்படிங்கிற புக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் புக்கு எழுதி முதுகலை பட்டம் வாங்குறாரு. ஆனால் அதை வெளியிடல. இந்தியாவின் சாதிகள் தோற்றம் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை வந்து எழுதி வெளியிடுறாரு. அதை ஃபஸ்ட்டு புக்காக வெளிவருது. அதுக்கப்புறம் டாக்டரேட் வாங்குறது வந்து இந்தியாவின் பங்கு விகிதம் அப்படிங்கிறதுக்கு தான் டாக்டரேட் வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து 1920 வந்து இங்கிலாண்டில் வந்து எக்கனாமிக்ஸுக்காக இங்கிலாந்து போகிறாரு. அங்கே வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா
அங்கே வந்து எல்லா நூலகத்துலேயும் போய் ஃபஸ்ட் ஆளாக போய் லாஸ்ட் ஆளாக வெளியே வராரு. அதுக்கப்புறம் 1921 முதுநிலை பட்டம், இங்கே அப்ளை பார்த்தது முதுகலை பட்டம், இப்போ பார்க்குற முதுநிலை பட்டம். சயின்ஸில் முதுநிலை பட்டம் வாங்குறாரு. சயின்ஸில் முதுநிலை பட்டம் 21 வாங்குறாரு. 23 வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனை, இங்கிலீஷ்காரங்க தானே இருப்பாங்க, அப்போ வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனையை வந்து ஆய்வுக் கட்டுரையை சப்மிட் பண்ணுறாரு. அதுக்காக முனைவர் பட்டம் வாங்குறாரு. அதே ஆண்டில் வந்து பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா சட்டப்படிப்புக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எதுக்கு அப்படின்னா பொருளியலுக்காக படிக்க போகிறாரு. அங்கே வந்து படிக்க போகிறாரு. அங்கே வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனை இங்கே ஆய்வுக்காக முனைவர் பட்டம் வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து முதுநிலை பட்டம், அறிவியல் முதுநிலை பட்டம் 21 வாங்குறாரு. 23 தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு. 2 வருஷத்தில் முனைவர் பட்டம் அப்போவே வாங்கிட்டார். அதுக்கப்புறம் பாரிஸ்டர், சட்டத்துக்கான பாரிஸ்டர் பட்டம். அதுக்கப்புறம் சமூக பணிகள், படிப்பு முடிச்சதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் நடத்துறதை பார்த்துட்டு அவருக்கு வந்து என்னென்னலாம் தோணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 1924 வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற அமைப்பு நிறுவுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பொன்மொழிகள் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் வந்து அறிவு, 2ஆம் தெய்வம் வந்து சுயமரியாதை, 3வது நன்னடத்தை. இது வந்து லைனாக படிக்கணும். அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை அப்படிங்கிறத. அடுத்து வந்து 1930 வந்து வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்கணுமோ அதுக்காக நான் போராடுறேன். அதே சமயத்தில் வந்து சுயராஜ்ய கோரிக்கையை முழுமையாக நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 விஷயம் முதல்ல சொல்லிட்டு போகிறார். ஓகேவா? அடுத்து வந்து பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னென்னா, தனி வாக்குரிமைக்கு பதிலாக தனி தொகுதி வழங்கப்பட்டது. தனி வாக்குரிமைக்கு பதிலாக தனி தொகுதி வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது சரி, அப்படியே வராது. இரட்டை வாக்குரிமைக்கு பதிலாக தனித்துவ வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது எப்போ அப்படின்னா 1931 செப்டம்பர் மாதம் 24 செப்டம்பர் 24 1931 வந்து வாங்குறாங்க. இது வந்து பூனா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. யாருக்கு இடைப்பட்டுன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடைப்பட்டதான் வந்து இந்த கையொப்பம் இருக்கும். அடுத்து வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து அவர் உருவாக்குறார். சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்போ உருவாக்குறாரு அப்படின்னா 1935 சட்டத்தின்படி 37 வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த 37 எலெக்ஷனில் வந்து அவர் வின் பண்ணுறாரு. அவர் கூட 15 கட்சி உறுப்பினர்கள் வந்து 15 பேர் வந்து அந்த கட்சியில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் என்னெல்லாம் பண்ணிக்கிறாருன்னா, அம்பேத்கர் இந்தியா அதாவது இந்தியாவில் வந்து சமூக அமைப்பில் வந்து நிலவிய தீண்டாமையை கொடுமையை வந்து எதிர்த்து போராடுறதுக்காகவே வந்து பாரத மாதா அப்படிங்கிற இது வந்து பாரத மாதா இதழ் 1927 தொடங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து சமத்துவமாக சமயத்தை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்குகிறார். சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1930 வந்து நாசிக் கோவில் நுழையும் போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அரசியல் அமைப்பின் அம்பேத்கரின் பங்கு. அவர் வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாருன்னா, இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருன்னா, நமக்கு சுதந்திரம் கிடைத்து 14 நாளுக்கு அப்புறம், அதாவது 29 ஆகஸ்ட் 29 1947 வந்து அவர் வந்து இந்தியாவின் அரசியல் சாசனத்தின் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார் அப்படின்னா பிப்ரவரி 21 1941 1948 வந்து
எப்போ வந்து தாங்குறாங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29 தலைமை பொறுப்புக்கு வராரு. 28 பிப்ரவரி 21 நாம் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து எழுதி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுறாரு. அவர் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கோபால்சாமி ஐயர், அல்லடி கிருஷ்ணமூர்த்தி, கோபால்சாமி, முன்சி சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், டிபி கைத்தான். இந்த டிபி கைத்தான் வந்து இந்த புக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. டிபி கைத்தான்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இது வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம பழைய புக், அதாவது ஜிஎஸ் புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சட்ட அமைப்பு பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே வந்து உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குது. அதில் வந்து இன, மொழி, சமயம் சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை வந்து ஒன்றிணைப்பது வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இரட்டைமலை சீனிவாசர்னா யார் அப்படின்னா 1930 31 வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதில் வந்து கலந்து கொண்ட ஒரு 2 முறை கலந்து கொண்ட தமிழர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசர். இவர் வந்து இந்திய அரசியல் உரிமையை வழங்குவதை பற்றி முடிவு செய்தார். சரி இந்தியர்களுக்கு வந்து அரசியல் உரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறதுக்காக 1930 நவம்பர் மாதத்தில் வந்து இங்கிலாந்தில் வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழர் யார் அப்படின்னா ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மிக சிறந்த ஆவணம்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை வந்து போற்றுறாங்க. ஏன்னா 60 நாடுல இருந்து 64 லட்சம் செலவு பண்ணி இதை வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வந்து இவர் வந்து புத்த மதத்தின் மேல் பற்று கொள்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 1956 அக்டோபர் 1956 வந்து அக்டோபர் 14 வந்து நாக்பூரில் வந்து, இதுக்கு முன்னாடி நாக்பூர் எதுக்கு பார்த்தா அப்படின்னா காசியில் அந்த நாக்பூர் கோவிலில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் 1930. அதே 1956 வந்து நாசிக்கில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி வந்து புத்த மதத்தில் இணையிறாரு. அதுக்கு வந்து ரெண்டு சம்பவம் முக்கியம். இலங்கையில் நடந்த புத்த துறவிகளோட கருத்தரங்கத்தில் போய் ஜாயின் கேட்குறாரு. அப்புறம் உலக பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்து கொள்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலை பண்ணுறாரு, இணைகிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இணைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா புத்தரும் அவரின் தாமும் அப்படிங்கிற புக்கு அவர் மறைந்ததுக்கப்புறம் 1957 வந்து வெளிவிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்போ இறக்குறாருங்கன்னா 1956 டிசம்பர் 6 வந்து இறக்குறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது 1990 வந்து நம்ம அம்பேத்கருக்கு தராங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.